ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அக்வா பிரஸ் 16 லிட்டர் ஆர்ஓவை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஆர்ஓவில் இருக்கிற மெயினாக ஆட்டோ கட்டு, எஸ்சி வால், சொலினாய்டு வால், பூஸ்டர் பம்பு, இதனுடைய கனெக்ஷன் பற்றி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையில் வச்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய ஒயர் இன்புட் பேஸ் நியூட்ரல் லைன் வருது பார்த்தீங்களா, போர்டில் இருந்து அந்த லைனுடைய கனெக்ஷன் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் வால்வு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குறோம். ஒண்ணுமேல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோ கட் வால்வுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு பேஸ் லைனை மட்டும் எதில் லைட் எரியுதோ டெஸ்டர் எடுத்து நீங்க செக் பண்ணி பாருங்க, ஆன் பண்ணி எதில் லைட் எரியுதோ அந்த லைன் எடுத்து இதுல ரொட்டேஷன்ல எடுக்கணும். இந்த கையில வச்சிருக்க பாத்தீங்களா, இதுதான் ஃப்ளோட் வால்வு. மேல கொடுத்து மேல இருந்து கீழே ரொட்டேஷன்ல ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிட்டு அடாப்டர்ல கொடுக்கணும் கனெக்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னொரு டைமும் சொல்றேன். டைரக்டா போர்டுல இருந்து வர எதனா ஒரு ஒயர் பேஸ் இல்ல நியூட்ரல் நீங்க கன்ஃபியூஷனே ஆகும்னா பேஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, உங்களுக்கு தெரியறதுக்கோசம் நான் சொன்னேன். பேஸ் இல்ல நியூட்ரல் எதனா ஒரு ஒயர் எடுத்து டைரக்டா பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோட் வால் சின்னதா சுவிட்ச் மாரி இருக்கு பாத்தீங்களா, அதுல கொடுத்து அதுல இருந்து ரிட்டர்ன் எடுத்துட்டு போய் அடாப்டர்ல ஒரு லைன் கொடுக்கணும். ஒரு லைன் டைரக்டாவே கொடுத்துடணும். 2 லைன் வருதுங்களா பேஸ் நியூட்ரல், கன்ஃபியூஷனே ஆகாதீங்க. இன்னொரு டைம் சொல்றேன். பேஸ் நியூட்ரல் 2 லைன் வருதுங்களா, 2 லைன்ல பாத்தீங்கன்னா ஒரு லைன் அடாப்டர்ல இருந்து ஃப்ளோட் வால் ஆட்டோ கட் வால் சுவிட்சில் போயிட்டு சுத்தி அதுக்கப்புறம் அடாப்டர்ல கொடுக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா கொடுத்துருங்க. ஓகேங்களா, முடிஞ்சதுங்களா? நெக்ஸ்ட் அடாப்டர்ல பேஸ் நியூட்ரல்லாம் கணக்கு இல்ல. இப்போ பாத்தீங்கன்னா அடாப்டர்ல 2 ஒயர் இருக்குங்களா, இந்த எஸ்ஐ வால்லயும் 2 ஒயர் இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் எழுதி இருக்கும் எஸ்ஐ வால். அதுக்கு பிரகாரம் தான் பாத்தீங்கன்னா கனெக்ஷனும் கொடுக்கணும். மெயினா பாத்தீங்கன்னா எஸ்சி வால், சொலினாய்டு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கனெக்ஷன் பாருங்க. இப்ப எஸ்சி வால்ல 2 ஒயர் இருக்குங்களா, ஆர்ஓ மோட்டர்ல, ஆர்ஓ பூஸ்டர் பம்ப்ல 2 ஒயர் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்இடி லைட்லயும் 2 ஒயர் இருக்கும். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா தனித்தனியா ஒரு ஒரு ஒயர் பாத்தீங்கன்னா முடியல. இதுல பாத்தீங்கன்னா ஃபிட் பண்ணிடணும் ஃபுல்லா. பாத்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா எஸ்சி வால்ல கனெக்ஷன் ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஆட்டோ கட்லயும் கொடுத்தாச்சு. அடுத்தது பூஸ்டர் பம்ப்லயும் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பாருங்க, ஆட்டோ கட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே பேஸ் இல்ல நியூட்ரல்ல எடுத்து டைரக்டா அது போர்டுக்கு முன்னாடியே வந்துடும். ஆட்டோ கட் வால் லைன் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஆர்ஓ அசம்பிள் பண்ற பேர் பார்ட்ஸ், செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், ஃப்ரீ ஃபில்டர், எஸ்சி வால், சொலினாய்டு வால்வு, பூஸ்டர் பம்ப், அடாப்டரு, ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங் நிறைய இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஆர்ஓ பைப் 1/4, 3/8, ஆர்ஓ ஃபேனர் பி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா இதுல நிறைய மாடல்ல இருக்கு. ஆர்ஓல யூஸ் பண்ற பொருள் தான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறது எல்லாமே பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம செடிமெண்ட் ஃபில்டர் இல்லைன்னா கார்பன் ஃபில்டர் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். செடிமெண்ட் தான் கொடுக்கணும், கார்பன் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா மெயினா நீங்க பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த ஃபில்டர்ல ஈரோ மார்க் இருக்கும். அந்த ஈரோ மார்க் பிரகாரம் லைன் கொடுத்தீங்கன்னா ஃபில்டர்ல கரெக்டா ஃபில்டர் ஆகும், லைஃப் லாங்கும் வரும். ஃபில்டர் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபில்டர் பாத்தீங்கன்னா அதிகமா மண்ணு, கல், மெட்டி இதுவெல்ல எல்லாமே பிளாக்கேஜ் ஆயிடுச்சுன்னா பாத்தீங்கன்னா சீக்கிரமா மாத்தணும். இது பாத்தீங்கன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றேன். ஆர்ஓல பாத்தீங்கன்னா அதிகமா அடிக்கடி சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவுட் சைட்ல இருக்கிற ப்ரீ ஃபில்டர் இருக்கும் பாத்தீங்களா, கேண்டில், அது பாத்தீங்கன்னா டபுளா போட்டுருங்க. டபுளா போட்டீங்கன்னா 2 மாசம்ன்றது இன்னும் 2 மாசம் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. அது பாத்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சீங்கன்னா நீங்க ஆர்ஓல இருக்கிற மெமரின், செடிமெண்ட், கார்பன் எதுவுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் டேமேஜ் ஆகுது, லைஃப் வரும். அது பாத்தீங்கன்னா இப்போ ஈரோ மார்க் காட்டணும், ஈரோ மார்க் பிரகாரம் கரெக்டா லைனும் பாத்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுக்கணும். நீங்க எப்படி கொடுத்தாலும் ஆர்ஓ ரன் ஆகும். ஆனா ஈரோ மார்க் பிரகாரம் கொடுத்தீங்கன்னா அது பிரகாரம் உள்ளே ஃபில்டர் பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிருப்பாங்கல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லைஃப் வரும், நல்லாவே ஃபில்டரும் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா ஃபில்டர் புஷ் பண்ணி வச்சாச்சு, அவ்வளவுதான். 2 கனெக்டர் பாத்தீங்கன்னா 1/4 சைஸ் புஷ் கனெக்டர், எல் புஷ் கனெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 2 சைடு பாத்தீங்கன்னா கனெக்டர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்பன் ஃபில்டர், அடுத்தது பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர். இப்போ பாத்தீங்கன்னா கார்பன் ஃபில்டர் போட்டாச்சு, செடிமெண்ட் ஃபில்டர். இது பாத்தீங்கன்னா கீழே இப்போ கையில வச்சிருக்கிறது செடிமெண்ட் ஃபில்டர், இப்போ அசம்பிள் பண்ணது கார்பன் ஃபில்டர். இது பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர். பாருங்க, ஈரோ மார்க்கை நல்லா பாத்துங்க. ஈரோ மார்க் ரைட் சைட்ல இருக்கு, ஆர்ஓடைய ரைட் சைட்ல இருக்கு. இப்போ ரைட் சைட்லனா பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இன்புட் கொடுத்து மேல அவுட்புட் எடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே லெஃப்ட் சைட்ல மேல இருக்கிற ஃபில்டர்ல அவுட்புட் எடுக்கணும். அப்படியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மேல இருக்கிற ஈரோ மார்க்கை நீங்க செக் பண்ணணும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கனெக்டர் எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி புஷ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறேன் கனெக்டரை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி புஷ் பண்ணி செக் பண்ணது லீக்கேஜ் ஆகுதா டைட்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஆர்ஓ அப்படின்றதால வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர் வந்து லூஸாகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங்களோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாகவும் இருக்கலாம், லீக்கேஜ் வாய்ப்பு உண்டு. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே செக் பண்ணேன். இப்போ ஒன்றுமே பெரிய மேட்டர் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1/4 சைஸ் கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி புஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிங்களா ஏரோ மார்க்கு. இப்போ பாருங்கள் இதில் ஏரோ மார்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அதே பாருங்க புஷ் பண்ணுறாங்களா, கனெக்டர் முடிஞ்சுதுங்களா, அவ்வளோதான். இதுபோல் வச்சு கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணணும். இதை ரிமூவ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு லாக் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக காட்டுவோம். வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துட்டே இருங்க. வீடியோவில் எந்த குறையாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய பைப் லைன் கனெக்ஷனு, செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு, இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் எஸ்சி வால்க்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் செக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாடி கவர் வச்சு இன்புட் அவுட்புட்டுக்கு பாருங்க இன்னு ஒரு சைடு இன்னு அந்த ப்ளூ கலராக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ளூ சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா, டார்க் ப்ளூவும் இருக்குது, நேவி ப்ளூவும் இருக்குது. இன்புட் அவுட்புட் எழுதிருக்குங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட், அடுத்தது வந்து அவுட்புட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பைப்பை வந்து ஃபஸ்ட்டே இன்ஸ்டாலேஷன் பண்ணிடணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்லாம் அசம்பிள் பண்ணிட்ட பிறகு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கை விட்டு ஃபிட் பண்ண முடியாது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு பாருங்க, நீங்களே ஃபிட் பண்ணியாச்சிங்களா. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கனெக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், நல்லாவே ஃபிட் பண்ணியாச்சு. வீடியோ பார்த்துட்டே இருங்க லாஸ்ட் வரைக்கும். வீடியோவில் எந்த குறையா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் எப்படி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எஸ்சி வால் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வாலும் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டர் பம்ப்லேருந்து கனெக்ஷன் கொடுக்குறேன். இன்புட் கனெக்ஷன் என்ன கொடுக்கல, இன்புட் எங்கே கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கன்ஃபியூஷன் ஆகணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன், எவ்வளோ பொறுமையாக சொல்ல முடியுமோ. உங்களுக்கு இன்னும் புரியலனா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அது மாதிரி சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்வா பிரஸ் 16 லிட்டர் ஆர்ஓ. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ஓ மாடல் விட்டுருங்க. அக்வா பிரஸ், அக்வா கார்டு, கென்ட் கிராண்டு, கென்ட் எல்இடி எந்த மாடலாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன போட்டு இருக்கலாம், அசம்பிள் பண்ணியிருக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் உள்ளே இருந்து அவுட்புட் கொடுத்து இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். வேற ஒன்றுமே மேட்டரே இல்லை. ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஃபில்டர்லையும் இன்புட் அவுட்புட் ஏற மார்க் இருக்கும். அதுக்கு அது மாதிரி பைப் கனெக்ஷனை கொடுத்து, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபில்டர், செகண்ட் ஃபில்டர், தேர்ட் ஃபில்டர் அது தெரிஞ்சாலே போதும். நீங்கள் பைப் கனெக்ஷனை ஓனாவே கொடுத்து சர்வீஸ் பண்ண நீங்கள் கற்றுக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆர்ஓவில் அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, கீழே இருக்கிற ரைட் சைடில் கீழே இருக்கிறதுல இன்புட் கொடுக்குறோம். இப்போ இந்த கனெக்டர் போடுறோம் பார்த்தீங்களா, அதான் இன்புட்டு. அங்கே இன்புட் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எஸ்சி வாலில் கொடுத்தும் கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக பைப் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வாலில் கொடுத்து இந்த இன்புட்டில் கொடுத்தும் கொடுக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டரில் வந்ததுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வாலில் கொடுக்கலாம். இப்போ மாற்றிய கொடுத்துல நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் இருக்கும். இதை மெயினாக பார்க்கணும். வந்து பார்த்தீங்கன்னா சொலினாய்டு வால்வில் இன்புட் அவுட்புட் எழுதி இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து மாற்றி சொல்லிட்டேன். இப்போ வந்து பைப் போட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மேலே இருக்கிறது இன்புட்டு, அப்படியே கீழே போயிட்டு அந்த சைடு லெஃப்ட் சைடில் கீழே இன்புட்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக ரைட்டில் அவுட்புட் எடுக்கிறோம். அவுட்புட் எடுத்து சொலினாய்டு வால்வு கனெக்ஷன் கொடுத்தாச்சு பாருங்க. சொலினாய்டு வால்வுலேருந்து ஆர்ஓ பூஸ்டர் பம்புக்கு போகுது கனெக்டர். கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆக வேணாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஃபில்டரில் ரைட் சைடில் இன்புட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு டேரெக்டாக. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கனெக்ஷனில் பைப் தெரியுதுங்களா நல்லா? இப்போ பாருங்க, இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ கீழே சாட்சி காட்டின உடனே தெரியுதுங்களா? இப்போ பாருங்க, அதான் இன்புட்டு. அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபில்டர், நெக்ஸ்ட் கீழே செடிமெண்ட் ஃபில்டரில் வந்து ரைட் சைடில் அவுட்புட் எடுத்து எஸ்சி வாலில் கொடுத்துருக்கோம். நீங்கள் மாற்றி கூட கொடுக்கலாம், இதில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் செடிமெண்ட் ஃபில்டர் மேலே கொடுக்கலாம், இல்லைனா கார்பன் ஃபில்டர் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். வேற ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஆர்ஓவில் வந்து ஒன்றுமே பெரிய மேட்டர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா பார்த்தாலே போதும். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அது மாதிரி ஹெல்ப் பண்ணுவேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ பாருங்க இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் சொன்னோம் பார்த்தீங்களா, எஸ்சி வாலில் வச்சு பண்ணலாம்.
எந்த அளவுக்கு நம்ம வந்து பைப்பை கரெக்டாக கட் பண்ணி போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் வந்து தவிர்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் வர பைப்பு ஃபிட் ஆயிடுச்சுன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகாது அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா. நல்லா ஷார்ப்பான கட்டிங்கை வச்சு பைப்பை கட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மெமரின் இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்ப் போட்டு ஆர்ஓ மெமரினுக்கு தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பூஸ்டர் பம்புடைய கனெக்ஷன் கொடுக்கலாம். மெமரின் கனெக்ஷன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம சின்னதாக ஒரு பைப்பு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீ கனெக்டர் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீ கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டேரெக்டாக மெமரினுக்கு போகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நம்ம தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ரொம்ப கம்மியாக வந்துச்சுன்னா அதை வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்வ் வச்சு அதில் ஓப்பன் பண்ணி ட்ரிங்கிங் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கனெக்ஷனும் கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டீ கனெக்டரில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சிங்களா பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பார்ட் 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா. பார்ட் 2 வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் வேணுமா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட் 2 எவ்வளோ சீக்கிரம் வேணுமா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.